வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, நம்மள்ட்ட இருக்கிற பணத்தில் தாராளமாக தங்கத்தை வாங்கலாம். சரி, தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கா, அதில் சிம்பிளான ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் எடுக்கணும். விலை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, அதனால் விலை எப்போ குறையுதோ அப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னு வைக்கிறது ஒரு விதம். அது ஒரு கால் குறையாதப்போ நம்மளோட மனுஷனுடைய நம்ம கடவுளா அதை வந்து ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக இதுதான் ஒரு பெஞ்ச் மார்க். இப்போ அப்படியே குறைஞ்சா கூட 1,02,600 இன்றைக்கி இருக்குது, 360 இருக்குது. இதை டக்குன்னு குறைஞ்சின்னா 94,500 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறும். அப்போ 94,500 வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, யாராலுமே இல்லை, காமன் மேன் அப்படி தானே சார் வெயிட் பண்ணுவாங்க, அதுதான் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு. அதை தான் சொல்ல வரேன். இப்போது நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ப்ரீவியஸ் என்ன ரெக்கார்டு இருக்குது, முன்கூட்டி இருந்தது, இனி வரக்கூடிய காலங்களில் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்போ தங்கம் 1,40,000 ஒரு வருஷத்தில் இன்னும் வரும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சி வாங்கலான்னா அதிகபட்சம் குறைஞ்சாலும் ஒரு இதில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு 8% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மத்திய அரசாங்கம் திடீர்னு ஒரு இம்போர்ட் டியூட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு 6% எக்ஸ்ட்ரா குறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் 14%. அப்போ 14,000 ரூபா, 1,00,000 ரூபாய்க்கு 14,000 ரூபா குறையிறதுக்கு, அதாவது இந்த விஷயங்கள்லாம் நடந்தால், அப்படி நடக்கலை அப்படின்னாலும் 8% மினிமம். அப்படின்றப்ப வாங்கினாலும் நீங்கள் வாங்கிட்டு ஷார்ட் டேர்ம்லேயே உடனே நாளைக்கே ஏறுமா நாளானைக்கே ஏறுமா அப்படின்னா இது கேம்லிங் கிடையாது, இது ஷேர் மார்க்கெட் கிடையாது. 5 ரூபா ஒரு ஷேர் வர்ற பொருள் திடீர்னு 120 ரூபாய்க்கு போகும், அப்புறம் ஜீரோக்கும் வந்து காணாமல் போகும். ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. ஓகே, ஏறும் ஏறும் ஏறும், கொஞ்சம் இறங்கும், திருப்பி ஏறும், கொஞ்சம் ஏறும் ஏறும், திருப்பி இறங்கும் ஏறும். ஆனால் ஜீரோவில் என்றைக்குமே வந்ததுக்கா வந்ததில்லை. அது மாதிரி அந்த மைனஸ் நெகட்டிவிட்டி இது வந்து இதில் கோல்டை பொறுத்தவரைக்கும் கிடையாது. அதனால தான் இன்னமும் கோல்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவில் போய்கிட்டு இருக்குது. விலை ஏறுதா, நீங்கள் 1,00,000 ரூபா கையில் வச்சுக்கிங்களா, இன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு வாங்குங்க, 1 பவுன் வாங்கி வைங்க. சப்போஸ் இன்னும் ஒரு வாரமாக நீங்கள் வாங்கலை, ஒரு வாரத்தில் 1,10,000 ரூபா வந்துடுச்சு, அதுக்காக வாங்கிறத நிப்பாட்டக்கூடாது. உடனே அந்த 8 கிராம் வாங்கலாம் 1,00,000 நினச்சிட்டு இருந்தீங்க, 1,10,000 போயிடுச்சு, அப்போது 7 கிராம் 200 மில்லி வாங்குங்க. ஓகே, வாங்காமல் இருக்காதீங்க, வாங்கி வச்சுடுங்க. அதோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல வரீங்க. அதோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, சாமானிய மக்கள் இந்த 2 விஷயந்தான். ஒன்று, விலை ஏறினாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி 10 கிராம் முதலீடு பண்ண போகிறேன், நாளைக்கு பண்ணலான்னு போகிறேன், அதுக்குள்ளே ஏறிடுச்சு, 9 கிராம் வாங்கி வச்சுருங்க. ஓகே, இன்னும் 2 மாதம் கழிச்சு பண்ண போகிறாங்க, 8 கிராம் வாங்கி வைங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வச்சுருக்க அலோகேட் பண்ண அமௌண்ட்டை மாற்றாதீங்க. ஓகே, வாங்கிடுங்க கோல்டில் இப்போ இருக்கிற கணக்கில். ஓகே, குறையும்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது கூடிக்கிட்டே தான் கண்டிப்பாக இருக்கும்.